Taste the Daily. சிட்கோ தொழிற்பேட்டை தமிழகம் கிட்டத்தட்ட 134 தொழிற்பேட்டைகள் இருக்கின்றன. இந்த ஒவ்வொரு தொழிற்பேட்டையிலையும் இப்பொழுது சமீபத்திலே ஒரு 6 மாத காலத்திலே ஒரு ஹெட் ஆபீஸ்ல இருந்து ஒரு சர்க்குலர் போட்டிருக்கிறாங்க. அந்த சர்க்குலர்ல என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா, ஏற்கனவே ஒரு இடத்துல தொழில் செய்யறவங்க தன்னுடைய பெயரை மாத்தணும்னு சொன்னாக்கா ப்ராசஸிங் ஃபீஸ் 3000 இருந்து 5000 தான் இருக்கு. அதை இப்ப 50000 ஆக்கியிருக்கிறாங்க. அதுபோல் ஒரு ஒரு கான்ஸ்டியூஷன் சேஞ்ச், ப்ரொப்பரேட்டரா இருக்கிறவங்க பார்ட்னராக இன்னொரு ஏதாவது சேர்க்கணும்னு சொன்னாக்கா அதுக்கு 5000 இருந்தது 50000 ஆக்கியிருக்காங்க. ஒரு இடத்த நடத்த முடியாம லீஸ்க்கு விடணும்னு சொன்னாக்கா 3 ஆண்டுகளுக்கு குறைச்ச தொகை போட்டது இப்போ 1.25 லட்சம் வரைக்கும் இப்படி ஒரு 10 மடங்கு அதிகமான கூடுதல் தொகை கொடுக்கப்பட்டிருக்கிறது. மேலும் சிட்கோ தொழிற்பேட்டையில அந்த இடத்த வாங்கி அந்த உரிமம் பெறுவதற்கு ஏற்கனவே சிங்கிள் விண்டோ போர்ட்டல்னு ஒரு இது இருக்கும், ஒருமுனை தீர்வு கூட்டம். அதுல எல்லா அதிகாரிகள், மாசு கட்டுப்பாடு வாரியம், மின்சார வாரியம், இப்படி எல்லாரையும் போட்டு ஒரே இதுல செய்வாங்க. ஆனா இப்ப அந்த போர்ட்டல் கூட்டப்படுறதே இல்லை. ஒவ்வொரு துறையிலையும் போய் அந்த உரிமம் பெறுவதற்கு 3 மாத காலம் ஆகுது. ஒரு தொழில் தொடங்குவதற்கு அவர்கள் 2 வருடம் தான் அந்த டைம் கொடுக்கறாங்க. ஒரு 10 உரிமம் பெறுவதற்கு 3 மாசம் ஆயிட்டுனாக்கா 2 வருஷத்துக்கு தானே இடத்த கேன்சல் பண்ணி வேற ஆளுக்கு கொடுத்துறாங்க. இது ஒரு தவறான அணுகுமுறை. குறிப்பா இன்னைக்கு சிட்கோ இடத்துல நம்ம தொழில் தொடங்குறதுனா ஒரு 2000 சதுரடிக்கு முனிசிபாலிட்டியில கட்டட அனுமதி பெறுவதற்கு 6,40,000 ரூபாய் பணம் கட்ட வேண்டியா இருக்கு. இது அரசுக்கு கட்டுறதாக இதை நீல கூடுதலா செலவு செஞ்சாதான் அந்த லைசன்ஸே வர்றது மாதிரி இருக்கு. இப்படி பண்ற இடர்பாடுகள் இருக்கு. எல்லாவற்றுக்கும் மேலாக மின் கட்டணம், அதை நான் சொல்லவே தேவையில்லை. மின் கட்டணத்துல யூனிட்டுக்கு 6 பைசாங்கிறத அதுக்கு அந்த பிக்சடு சார்ஜுங்கிறது யூனிட்டுக்கு இப்ப 4 வருடங்கள்ல 471% கூடுதல். 471% கூடுதல்ங்கிறது ஒரு பிக்சடு சார்ஜ். ஒரு ஹெச்பிக்கு 200 ரூபாய்னாக்கா ஒரு 20 ஹெச்பிக்கு கிட்டத்தட்ட ஒரு மாதத்துக்கு ஒரு 5000 ரூபாய் மின்சார கட்டணம்னாக்கா அந்த பிக்சட் சார்ஜ் 5000 ரூபாய் கட்ட வேண்டியிருக்கு. இப்படி அபரிமிதமான சூழ்நிலை இருப்பதனால் தமிழ்நாட்டில் உள்ள தொழிற்பேட்டைகளை இடம் வாங்கினவங்க 50% மேல் தொழில் தொடங்க முடியாத நிலையில் இருக்கின்றது. அதையும் கவனத்திற்கு கொண்டு வந்துருக்கு. நாகை மாவட்டத்திலே சிபிசிஎல் வளர்ச்சி என்பது 36,000 கோடி ரூபாயிலே அறிவிக்கப்பட்டு இடம் லேண்ட் எல்லாம் அக்வயர் பண்ணி அமைச்சர்களுக்கு தெரியும். ஆக அதுல அது ஆந்திராவுக்கு போயிடுச்சுன்னு சொல்றாங்க. ஆக பிரதமர் இடத்துல உங்களுக்கு இருக்கக்கூடிய செல்வாக்கை எல்லாம் பயன்படுத்தி அந்த 36,000 கோடி திட்டத்தை நாகைக்கு வருவதன் மூலம் ஏகப்பட்ட துணை தொழில்கள் வருவதற்கான வாய்ப்புகளும்